ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கமினி அவர்களிடத்துல அமெரிக்கா வச்ச டீல், ஈரான் அரசு வேண்டுமா காசா வேண்டுமா, ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் உங்களுக்கு. எதை சூஸ் பண்ண போறீங்க? இதற்கு கமினி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பதில் தான் இப்போ சென்சேஷனான ரிப்போர்ட்டா நமக்கு கிடைச்சிருக்கு. எதை சூஸ் பண்ணியிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு முக்கியமான டீல் ஒண்ணு, அது தொடர்பான விவரங்களோட தான் நான் வந்திருக்கேன். எக்ஸ்க்ளூசிவான ரிப்போர்ட். இது மட்டுமல்ல, துருக்கியினுடைய இன்சர்லிக் அப்படிங்கிற விமானத்தளம் இப்போ ஒரு போரை நிப்பாட்டுறதுக்கோ போரை நடத்துறதுக்கோ எந்துவான ஒரு பாயிண்டா மாறி நிக்குது. நேட்டோ, யூரோப், ஈரான், அமெரிக்கா, இந்த முக்கோண பீடம் அப்படிங்கிறது இப்போ சர்க்கிளுக்குள்ள வந்திருக்கு. இதை பற்றிய இன்ட்ரெஸ்டிங்கான சில ஃபேக்ட்ஸ் நம்ம கையில சிக்கிருக்கு. அதை தான் பார்க்க போறோம். லெபனான் மீது கை வைத்து மறுபடியும் ஈரான கோபம் முட்டிருக்கு இஸ்ரேல். தொடர்ச்சியாக இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவினுடைய திட்டம் என்ன? டேட் மட்டும் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல, அது ஏன் அப்படிங்கிற டீடைல் ரிப்போர்ட்டை தான் இப்போ நம்ம பேச போறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோட கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்க வாங்கலாம். ஆன்லைன்லயும் இருக்கு, ஆஃப்லைன்லயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ள 75 நாடுகளுக்கு விசா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இப்போ அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. உன் நாட்டுக்கு வர்றதுக்கு நிறைய பேர் விரும்புறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனா நீ தொடர்ச்சியாக இந்த மாதிரி விசா ரிலேட்டடான பிரச்சனையாலாட்டும் H1B ரிலேட்டடான விஷயங்களை தொடர்ச்சியாக எத்தனை மாதிரி பயன்படுத்துறது அப்படிங்கிறது ஏற்புடையதல்ல. பட் ஜனவரி மாதம் 21 இருந்து இந்த விதிமுறை ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. இது எந்தெந்த நாடுலாம் அந்த லிஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து சொல்றேன். ட்ரம்பினுடைய ஆன்மீக தலைவர் ராபர்ட் மோரிஸ் அப்படிங்கிற நபர் ஒரு 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக எப்படி சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு எவ்வளவு தெரியுமா சிறை தண்டனை? வெறும் 6 மாசம் தான். சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த ட்ரம்பினுடைய ஆன்மீக தலைவர், சரியா, அவருக்கு ரொம்ப குறைந்தபட்ச தண்டனை கொடுத்திருக்காங்க. ஆனா ஐஸ் இமிகிரேஷன் ரிலேட்டடாக போராட்டத்தில் ஈடுபட்டவங்களுக்கு மரண தண்டனைலாம் கொடுத்திருக்காரு ட்ரம்ப். இது எப்படி ஏற்புடையது? உன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாலியல் குற்றவாளிக்கு இல்ல மாமா பையன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த எப்ஸ்டீன் ஃபைலுக்கு என்ன நீ அங்கீகாரம் கொடுத்திருக்க? இதெல்லாம் சரி பண்ண வேண்டிய அமெரிக்காவினுடைய அதிபர் ஈரானை பற்றி கவலைப்படுவது ஏன்? சொந்த நாட்டு மக்களையே வதை முகாம்களுக்கு அனுப்பக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் ஈரான் மக்களை அந்த அரசு தூக்கிலிட்டால் என்ன, இடாவிட்டால் என்ன? மொசாட்டினுடைய உளவாளிகள் 2000 பேருக்கு மேல தூக்கிலிடப்பட்டிருக்காங்கன்னு சொன்ன உடனே யூதர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய அதே அமெரிக்க அதிபர் ஏன் சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற இன மக்களுக்கு குரல் கொடுக்க மாட்டாரு? இதை பத்தி அமெரிக்காவால் இந்தியராக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அதனுடைய வலியும் வேதனையும் புரியும். ரோசா பக்லவி, இவர் ஆட்சிக்கு வருவது நல்லவது, அது இவர் ரொம்ப நல்லவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவர் அப்படின்னு அவருக்கு புகழாரம் சூட்டி இருக்காரு ட்ரம்ப். அவர் ஈரான்ல ஆட்சி பீடத்துல அமர்ந்தாரு அப்படின்னா அதை பார்த்து முதல்ல சந்தோஷப்பட போறது நான் தான் அப்படின்னு ட்ரம்ப் பெருமை பொங்க பேசியிருக்கார். ஈரானுடைய ஷாக்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது 1978 முடிஞ்சிருச்சு. 1979க்கு பிறகு இஸ்லாமிக் புரட்சி அப்படிங்கிறது இங்க வெடிச்சு இப்ப ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க முல்லாக்கள். கமினி அவர்களுடைய ஆட்சியை பிடுங்கிறதுக்கு அமெரிக்கா எடுக்கக்கூடிய ராஜதந்திரங்கள்ல ஒண்ணு இப்போ லீக் ஆயிருக்கு. ஒரு போராட்டம் நடத்துறதுக்கு அந்த நாட்டு மக்கள் போராட்டம் பண்ண பரவாயில்ல, ஆனா போராட்டம் நடத்துறதுக்கே காசு கொடுத்துதான் அங்கே போராட்டமே நடத்த வேண்டியது இருக்கு அமெரிக்காவாலையும் இஸ்ரேவாலையும். அது ரிலேட்டடா என்னென்ன போராட்டங்களுக்கு எவ்வளவு ரூபா அப்படிங்கிறத லிஸ்ட்லாம் வந்து இப்ப வெளியிட்டு இருக்காங்க. அந்த டீட்டெயில் நான் சொல்றேன். $6000 கொடுத்து மக்களை கொலை செஞ்சீங்க அப்படின்னா $6000 யாரு? மொசாட் உளவாளிகளுக்கு. அதே மாதிரி ஈரான்லயும் சில கைக்கூலிகள் இருப்பாங்க. நம்ம ஊர்ல வீரபாண்டிய கட்டப்பனை காட்டி கொடுத்த எட்டப்பன் மாதிரி அங்கேயும் சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள சில பேரை வந்து விலை பேசி வாங்கியிருக்காங்க. அந்த வகையில ஒரு வாகனத்தை ட்ரேஸ் பண்ணி, இப்போ ஒரு டாக்டர் இருந்தாரு, அவர் வாட்டுக்கு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாரு, இதெல்லாம் நடந்தது ஈரான்ல. அவரை வழிமறிச்சு போராட்டக்காரர்கள் வந்து அந்த டாக்டரை வந்து அப்படியே அடிச்சு உடைக்கக்கூடிய காட்சிகள், அவருடைய வாகனத்தை பறிமுதல் செய்யக்கூடிய காட்சிகள். அதுக்கு எவ்வளவு தெரியுமா சம்பளம்? வாகனத்தை பறிமுதல் செய்வதற்கு 200 மில்லியன் தோமான் அப்படிங்கிறாங்க. காவல் நிலையத்தின் மீது அட்டாக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு தனி காசு, அதற்கு 80 மில்லியன் அப்படிங்கிற தோமான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, கொலை செய்து
இல்ல கொலை முயற்சியில ஈடுபட்டீங்க அப்படின்னா அதுக்கு 500 மில்லியன் தோமான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கிளாஸ் அப்படிங்கிற அந்த செய்தி நிறுவனம் ரிப்போர்ட்டா ஃபைல் பண்ணியிருக்காங்க. CLASH. நீங்க டவுட்டா இருந்ததுன்னா எடுத்து பார்த்துக்கலாம். மொசாட் உளவாளிகள் தான் அதிகமான பேரை வந்து ஈரான் தூக்கிலிடப்பட்டிருக்காங்களே தவிர சொந்த நாட்டு மக்களை அதிகமாக தூக்கிலிடல அப்படிங்கிற செய்தி குறிப்பு வெளியாயிருக்கு. இருந்தாலும் இனிமேல் யாரும் தூக்கிலிடப்பட மாட்டார்கள் அப்படின்னு அமெரிக்காவினுடைய அதிபருக்கு ஈரான் அரசு ரெக்வஸ்டையும் சொல்லியிருக்காங்க, நம்பிக்கையும் ஊட்டியிருக்காங்க. ஈரானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அசிஸ் நசீர் அப்படிங்கிற நபர் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. அதாவது ஈரான்ல வெனிசுலா மாதிரியான போதை கலாச்சாரங்கள் இல்லை, ஆனா போதை மாத்திரைகள் பயன்படுத்தி அதிகமான பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. இந்த போதை மாத்திரைகளும் மொசாட்ல இருந்து இஸ்ரேல்ல இருந்து கடத்தி வரப்பட்டது. அப்போ அங்கிருந்து கடத்தி வரப்பட்டது அப்படிங்கிறதுனால இஸ்ரேல் மேல நாங்க போர் தொடுக்க முடியுமா? முடியாது. அங்கிருந்தா அதிகமான அளவுல ஈரானுக்கு சப்ளை பண்றாங்கன்னா ஈரான் மக்களுடைய நலன் கருதி இஸ்ரேல் மீது அமெரிக்கா போர் தொடுக்குமா? முடியாது. ஏன்னா அங்க வாழ்றவங்க யூதர். அப்போ நீங்க ஒரு 40 அமெரிக்கர்களுக்கு இணையானவங்க தான் ஒரு யூதர் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல 1000 ஈரானியர்களுக்கு ஈக்குவலானவங்க ஒரு இஸ்ரேலியர் அப்படின்னு கணக்கு வச்சிருக்காங்க. இப்படி தொடர்ச்சியாக இஸ்ரேல்காரவங்களுடைய உசுர் மட்டும் உலகத்திலேயே பெருசு, மீதி இருக்கிறவங்களுடைய உயிர்லாம் என்ன அப்படிதானே கேட்க தோணுது. அப்போ மனுஷனா மதிக்க தெரியாத இஸ்ரேல்காரங்களுக்கும் அமெரிக்காக்காரங்களுக்கும் என்ன மரியாதை அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மானமுள்ள ஒரு மனிதன் கேட்டா என்ன தப்பு? ட்ரம்ப் கிரீன்லாந்தை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்னு ட்ரை பண்றாரு. நாடு பிடிக்கக்கூடிய ஆசைங்கிறது அவருக்கு ஈரானை கடந்து இப்ப எங்க போயிடுச்சு அப்படின்னா கிரீன்லாந்துக்கும் போயிடுது. ரைட்டா? அப்போ கிரீன்லாந்துல இருக்கக்கூடிய டென்மார்க்கை கைப்பற்றணும் அவர் பெரிய முயற்சி பண்றாரு. அதுல ஒரு பகுதியா நெதர்லாந்தினுடைய படைகள் வந்து இப்போ கிரீன்லாந்துக்கு அனுப்பி அந்த நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுறாங்க. நெதர்லாந்து ஒட்டுமொத்த நெதர்லாந்தினுடைய படைகளும் அணிவகுக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அமெரிக்காவுக்கு ஷாக்காக தான் இருக்கும். ஒட்டுமொத்த இல்லாமல் லத்தீன் அமெரிக்க நாடுகளையும் கைப்பற்றணும்னு நினைக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு இது பெரிய ஆப்பு தான். சவுதி அரேபியாவில் 142 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர். 142 வயசா? அப்பா, அவன் 42 வயசு வரைக்கும் உசுரோடு இருக்கிறதே கஷ்டம். ஆனால் 142 வயசு வரைக்கும் யார் யார் உசுரோடு இருக்கிறதுன்னு கேட்டால் நாசர் பின் ரதான் அல் ரசீத் அப்படிங்கிற நபர் தான். இவருக்கு வந்து 1884 பிறந்திருக்காருன்னு சொல்றாங்க. 7 மனைவி, குழந்தை, பேரன், பேத்தி எல்லாருமே இருக்காங்க. மொத்தம் 144 பேரை இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு இப்ப அவர் மறைவை அடைந்திருக்கிறார். மறைஞ்சிட்டார், அவ்வளவுதான். அடுத்து திருப்பி வருவாரு, மறுபடியும் அந்த மாதிரி மக்கள் கூட்டத்தை உருவாக்குறதுக்கு வருவாருங்கிற நம்பிக்கையில சவுதி அரேபியா இப்போ அவரை நல்லடக்கம் செய்திருக்கிறது அப்படிங்கிற தகவல். உலகத்திலேயே அதிக வயது வாழ்ந்தவர் அப்படிங்கிற அந்த பெருமை வந்து சவுதி அரேபியாவை சேர்ந்த இந்த 134 வயது மதிக்கத்தக்க நபருக்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் செய்தியா சொல்றேன். இந்த வடிவேல் ஒரு படத்துல வந்து பேப்பர் படிச்சுட்டு இருப்பாப்ல, அப்ப ஒரு பையன் வந்து டே வாடா, எந்திரிச்சு வாடா, சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்கல்ல. என்னடா பெரிய மனுஷனை வாடா போடான்னு சொல்லி கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு பின்னாடியே ஓடுவார். அதுக்கப்புறம் ஒரு வண்டிக்குள்ள போயிட்டு வடிவேலுடைய கிட்னியை மட்டும் உருவிட்டு விட்டுருவாங்க. அது மாதிரி ஈரானை சண்டைக்கு வான்னு இஸ்ரேல் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அதற்கு அவங்க எடுக்கக்கூடிய ஆயுதம் தான் ஒன்று காசா, இன்னொன்று லெபனான். காசாவில் என்ன சம்பவம் செஞ்சிருக்காங்கிறத நான் சொல்றேன். அதை கேட்டால் உண்மையிலேயே நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. கடைசியில இருக்கும் இந்த வீடியோல, கொஞ்சம் பொறுமையா பாருங்க. லெபனான்ல அட்டாக் நடத்தியிருக்காங்க. தெற்கு லெபனான் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மீது தாக்குதல் நடத்தி ஈரானுடைய கோபத்தை தூண்டியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்காங்க, கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் இஸ்லாமிய குடியிருப்புகள் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் தான் இப்போ ஈரானை கோபமடைய செஞ்சிருக்கு. அந்த காட்சிகளையும் பாருங்க. ஈரான் மீது தாக்குதல் நடத்த போறாங்க அமெரிக்கா, அதுல மாற்று கருத்தே இல்லை. அதுல இருந்து நான் துளியும் கூட பின்வாங்கல. கத்தார் ஏர்பேஸ் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு சாதகமா இல்லைங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை. 10,000 அமெரிக்கர்களை திருத்துப்புன்னு வெளியேற்றதுக்கு அமெரிக்கா என்ன பைத்தியக்காரங்களா? நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து சில டவுட்ஸ் இருக்கும். ஏன்னா பிரசாத் சொல்லிட்டாரு, இன்ன வரைக்கும் அட்டாக் பண்ணாம இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்விகள் இருக்கும். எனக்கும் அதே டவுட் இருந்துச்சு. பட் இப்ப அதை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய வகையில தாக்குதல் தள்ளி போயிருக்கு அப்படிங்கிறத ரிப்போர்ட் மூலியமா புரிஞ்சுக்க முடியுது. அமெரிக்கா ஒரு அட்டாக் நடத்த போறாங்கன்னா அது உலகளாவிய அளவுல வணிகத்தை பாதிக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இது இயருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். இது மிடில் போச்சு, ஜூன் ஜூலைல அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா வணிகம் ரிலேட்டடான தாக்கம் அப்படிங்கிறது பெருசா இருக்காது. பட் ஜனவரியிலேயே இந்த தாக்குதல் நடத்தினாங்கன்னா அது உலகளாவிய வணிகத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ரிலேட்டடா துருக்கி, சவுதி, கத்தார் இவங்க எல்லாருமே தன்னுடைய வான்வெளியை பயன்படுத்துறதுக்கு அனுமதி மறுக்கிறாங்க. குறிப்பா ஈராக்கும் மறுக்குது. அதனாலதான் ஈராக்ல சில விமானங்களை சர்க்குலேட் பண்ணி இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈராக்குக்கு பயமுறுத்தினாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கத்தார், சவுதி அரேபியா இது எல்லாமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, துருக்கி உட்பட. என்னன்னா இப்போதைக்கு அட்டாக் பண்ணக்கூடாது, அட்டாக்கை தாமதப்படுத்துங்க. அப்படி இல்லாட்டி உங்களுடைய
வணிகமும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத எச்சரிக்கையாக கொடுத்திருந்தாங்க. இதன் அடிப்படையில் தான் ட்ரம்ப் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காருன்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, நெதன்யாகு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டும் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவர் என்ன சொல்றாரு, ஆரோ 3 டேவிட் ஸ்லிங் இதெல்லாம் வந்து என்னன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பிளஸ் மிசைல்ஸ், தாட் ஏவுகணை 90 பேர் சேர்ந்து இயக்கினா மட்டும்தான் அந்த தாட் ஏவுகணையும் இதெல்லாம் லான்ச் பண்ணவே இல்லை இன்னும் இஸ்ரேல். ரெண்டாவது, பதுங்கு குழிகளும் இன்னும் தயாராகவே இல்லை. இப்படிப்பட்ட நிலையில இஸ்ரேல் ஈரான் மீது அட்டாக்கோ இல்லை ஈரான்ல இருந்து இஸ்ரேல் மீது அட்டாக் நடத்தப்பட்டாலோ இஸ்ரேலால தாங்க முடியாதுன்னு சொல்றாங்க. படைகளை வலுப்படுத்தக்கூடிய வேலையும் இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நெதன்யாகு என்ன சொல்லியிருக்காரு, அமெரிக்காவுக்கு தாக்குதலை தாமதப்படுத்துங்கன்னா அவர் ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதன் காரணமாகவும் அமெரிக்கா ஈரான் மீதான தாக்குதலை தள்ளி போட்டிருக்கு. ஷாவினுடைய ஆட்சியை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு தான் அடுத்த வேலை அப்படிங்கிறதுல ட்ரம்ப் தெளிவா இருக்காரு. கமினியை போட்டு தள்ளுவதற்கான எல்லா முடிவுகளையும் ட்ரம்ப் எடுத்துட்டாரு. ஆனாலும் அவரு இப்ப இதை தாமதப்படுத்துறதுக்கு காரணம் இஸ்ரேல் இன்னும் ரெடி ஆகல, துருக்கி இன்னும் சம்மதம் தெரிவிக்கல. அதற்கான வேலைகளை தான் செய்ய போறாங்க. இது தவிர்த்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். ஹிட்லருடைய படைகள் ரஷ்யாவில் எப்படி வந்து பனி போர்ந்திய அந்த ரஷ்யா அவங்களுக்கு பாதுகாப்பா இருந்துச்சோ ஜெர்மனி அட்டாக் பண்ணும்போது, அது மாதிரி எங்களுடைய ஈரானுக்கும் இயற்கை அரண் பாதுகாப்பா இருக்கு. ஒரு புறம் பள்ளத்தாக்கு இருக்கு, ஒரு புறம் மலைகள் இருக்கு, ஒரு புறம் பாலைவனம் இருக்கு, இன்னொரு புறம் என்ன இருக்கு, நிலப்பகுதியும் சேஃபா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்தியா மாதிரியான தீபகற்ப நாடு கூட ஈரான் கிடையாது. ஆனா மலை ஒட்டுமொத்தமாக போர்த்தி இருக்கக்கூடிய ஒரு இடம். பள்ளத்தாக்கு அவ்வளவு எளிமையா வந்து எதிரிகள் உள்ள நுழைஞ்சிட முடியாது. இன்னொரு பக்கம் கடல் பகுதியும் பாதுகாப்பா இருக்கு. இது எல்லாமே ஈரானுக்கு ரொம்ப செக்யூர்டான ஒரு பிளேஸ். இதை மீறி வந்து நீங்க உள்ள வந்து அட்டாக் பண்றது கஷ்டம் அப்படின்னு ஈரானுடைய மூத்த அதிகாரி மொக்சன் ரசாய் அப்படிங்கிறவரு இப்போ அமெரிக்காவுக்கு எச்சரிக்கையை விடுத்திருக்காரு. தாக்குதல் தள்ளி போகுது உண்மைதான் அப்படிங்கிறத அவருடைய ஸ்டேட்மெண்ட்டும் உறுதிப்படுத்துது. டெக்னோக்ராட்டிக் பாடி, அதாவது நீங்க யுஎஸ் அப்படிங்கிற நாடு இப்போ ஈரானுக்கு ஒரு முக்கியமான தூது அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு 20 பாயிண்ட் இருக்கக்கூடிய காசாவுக்கு இதுதான் அடுத்த செகண்ட் கட்ட பிளான் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சிருக்காங்க. இது ரிலேட்டடா ஹமாஸுக்கும் சில தூது போயிருக்கு. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா ஈரான் மீது அட்டாக் நடத்துறதுக்கு ஒரு டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போதைக்கு ஈரான் மீது அட்டாக் நடத்தி கமினி அவர்களுடைய உயிர் பறிக்கப்பட்டுச்சு அப்படின்னா உலகளாவிய ஜிகாத்துங்கிற வார்த்தை பரவுங்கிறதும் அமெரிக்காவினுடைய பயம். இப்போ அந்த பயமும் பயனும் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு புறம் ரெண்டுல எதை எடுத்துக்க போறாங்க அமெரிக்கா அப்படிங்கிறத தாண்டி சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு ஈரான் பக்கமா அதை திருப்புறாங்க. உனக்கு காசா வேணுமா இல்லை ஈரான் வேணுமா? இதற்கு ஈரானுடைய கமினி அவர்கள் இப்போதைக்கு சூஸ் பண்ணி இருக்கக்கூடிய விஷயம், காசா எங்களுக்கு வேண்டாம், அமைதி ஒப்பந்தத்துக்கு நாங்கள் ரெடி, ஈரானை இப்போதைக்கு விட்டுருங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. என்சிஏஜி அப்படிங்கிறது தான் அமெரிக்கா சொல்லி இருக்கக்கூடிய அந்த பிளானினுடைய முழு வடிவம். சரியா? முழுமையாகவே அங்க அமெரிக்க படைகளை கொண்டு வந்து நிப்பாட்டுவதற்கான ஒப்பந்தம். ஹமாஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்க படைகள் உள்ள வென்றாகும் போது ஆயுதங்களை நாங்கள் கீழே போட்டு விடுவோம் அப்படிங்கிறத எழுத்துப்பூர்வமா எழுதி கொடுத்திருக்கிறதாகவும் ரிப்போர்ட் ஃபைல் ஆயிருக்கு. இது எல்லாமே இந்தியா டுடேல வந்திருக்கக்கூடிய செய்தியை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். கற்பனையா நான் எதையுமே பேசல. ரைட்டா? இந்தியா டுடேல வந்திருக்கக்கூடிய செய்தியை கூட நான் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ இதற்கு ஈரான் அரசு ஓகே சொல்லி தான் டேட்டை தள்ளி போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல். தவிர காசாவில் வேற வழி கிடையாது. சீஸ்ஃபயர் தொடரணும் அப்படின்னா ஹமாஸ் இதற்கு சம்மதம் தெரிவிச்சே ஆகணும். அவங்களும் வாழணும், அடுத்தவங்களையும் வாழ வைக்கணுங்கிறதுனால காசாவில் இதுக்கு மேல உயிரிழப்புகள் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுனாலையும் புதியதொரு கட்டுப்பாடுகளுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதற்கான வாய்ப்பையும் அமெரிக்க அரசு ஏற்படுத்தி தருதுங்கிற வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க. தவிர அந்த இடத்துல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் வந்து ஃபியூச்சர்ல ஏற்படுத்த போறதாகவும் அமெரிக்கா வந்து பிளான் வச்சிருக்கு. அதுதான் அந்த 20 அம்ச திட்டங்கள்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான வேலை. துருக்கியோடு இணைந்து கட்டடங்கள் கட்டுவதற்கான வேலையையும் காசா அரசு செய்ய போகுது. ஸோ யார் காசாவை ஆள போறாங்க அப்படிங்கிறத தாண்டி இப்போதைக்கு அமெரிக்க படைகள் மட்டும் அந்த இடத்துல வந்து உட்கார போறாங்க. யூரோப் காண்டினென்ட்ல இருக்கக்கூடியவங்க வந்து இருப்பாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. பட் இந்தியா டுடே சொல்லி இருக்கக்கூடிய அந்த அறிவிப்பை மட்டும் இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். துருக்கியினுடைய இன்சிர்லிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமானத்தளம், அந்த விமான தளத்தின் மீது அட்டாக் நடத்துவதற்கு ஒரு பெரிய பிளான் ஒன்று போடுது. யாரு? ஈரானா இல்ல அமெரிக்காவா அப்படின்னு கேட்டா, அமெரிக்காவினுடைய பென்டகன் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிற கப்பல் வந்து மிடில் ஈஸ்டை நோக்கி வருது. ஈரான் துருக்கியினுடைய அந்த தளத்துல வந்து கை வச்சாங்க அப்படின்னா அது அமெரிக்காவுக்கு ஆபத்து. ரெண்டாவது, துருக்கியின் மீது கை வைப்பதுங்கிறது நாட்டோவை சண்டைக்கு கூப்பிடுறதுக்கு சமம். இப்போதைக்கு நாட்டோவும் ட்ரம்ப்பும் எதிரிகளா இருக்காங்க.
அப்போ நாட்டோ மீது கை வச்சா துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் என்ன பண்ணுவாரு, ஒட்டுமொத்த நாட்டோ நாடுகளையும் கூப்பிடுவாரு. அப்போ அமெரிக்கா உள்ள வரும், இல்லைன்னு சொல்லல. ஆனா யூரோப்பிய நாடுகள்லாம் உள்ள வருமானு கேட்டா அவங்க இப்போதைக்கு வரமாட்டாங்க. ஏன்னா எல்லா நாடுமே இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யாவின் பக்கம் சாயறதுக்கு காத்திருக்கு. இது தொடர்பான வீடியோவை நான் அடுத்த வீடியோல சொல்றேன் டீட்டெயில்டா, எதனால யூரோப் வந்து ரஷ்யா பக்கம் சாய போகுது அப்படிங்கிறது ரிலேட்டடா. இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நாட்டோ துருக்கி இதை அட்டாக் பண்ணா நாட்டோ நாடுகள் மொத்தமா வரணும். அப்போ நாட்டோவையே கலைக்கணும்னு நினைக்கக்கூடிய ட்ரம்ப் துருக்கியை அடிச்சா அவருக்கு அவமானம். ஸோ பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது நாட்டோ வெர்சஸ் ட்ரம்ப்னு மாறிடும். இந்த சுச்சுவேஷனை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த யுஎஸ் ஆபிரகாம் லிங்கன் அப்படிங்கிற கப்பல் வந்து மிடில் ஈஸ்ட் பக்கம் வந்திருக்கு. ஸோ யாரும் வரமாட்டாங்க, யூரோப்காரங்க இனிமே அமெரிக்காவுக்கு ஆதரவாகவோ எதுவுமே நடக்காது, இனிமே அவங்களோட பிளான் வந்து பலிக்காது அப்படின்னு ட்ரம்ப்புக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. அதனால இப்ப துருக்கியை பாதுகாக்க வேண்டிய ஒட்டுமொத்த பொறுப்பும் அமெரிக்காவுக்கு இருக்கு. இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகுதான் அந்த கப்பல் இன்னும் வந்து சேரல, ஆபிரகாம் லிங்கன் கப்பல் மிடில் ஈஸ்ட். அது வந்து சேர்ந்ததற்கு பிறகுதான் ஈரான் மேல அட்டாக் நடத்துவாங்க அமெரிக்கா. இதுதான் எதிர்கால திட்டம் அப்படின்னு சொல்லி கணிக்கப்படுது. இதுதான் எதிர்கால திட்டமாக கிடைக்கக்கூடிய செய்திகளும் சொல்லுது. கத்தார் மட்டுமே அமெரிக்க தளங்கள் அல்ல, கத்தாரை தாண்டி மிடில் ஈஸ்ட்ல மொத்தம் வந்து ஒரு 14 இருந்து 15 பிளேசஸ் இருக்கு, இன்னும் எக்ஸ்ட்ரா பிளேசஸ் இருக்கு மறைமுகமா. அந்த எல்லா இடத்தையுமே இப்போ ஈரான் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கான வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. இஸ்ரேல் இன்னும் ரெடி ஆகல, வெயிட் பண்ணி பார்ப்போம். தொடர்ச்சியாக இது தொடர்பான சர்வதேச செய்திகளை அறிந்து கொள்ள பிரசாத் சிக்னேச்சரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. பொங்கல் தினம், புத்தாண்டு, எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க. உலக மக்கள் அமைதியா இருக்கணுங்கிறது தான் எல்லாருடைய ஆசையும். அதை நோக்கிய பயணம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருக்கும். உலக நடப்புகளை தெரிஞ்சுக்காம உள்ளூர் அரசியல் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. உள்ளூர் அரசியல் வேணாம்னு நிறைய பேர் சொல்றீங்க. இதை விட சூப்பரா உள்ளூர் அரசியலை என்னால் வடிவமைச்சு கொடுக்க முடியும். இங்க நடக்கக்கூடிய பாலிடிக்ஸினுடைய ஒட்டுமொத்த விவரத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் 2026 உங்களால ஓட்டு போட முடியும். ஆனா ஏன் உள்ளூர் அரசியலை நீங்க பார்க்க விரும்ப மாட்டீங்கன்னு தெரியல. எனக்கும் ஒரு டவுட் இருக்கு, உள்ளூர் அரசியல் நான் பேசலாமா வேண்டாமா, இல்ல அதுக்கு தகுதியுடைய நபர் நான் இல்லைன்னு நினைக்கிறீங்களா, எனக்கு தெரியல. பட் வியூஸ் வந்து இப்போதான் கூடிக்கிட்டே போகுது. உண்மையான தகவலை உலக மக்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். தொடர்ச்சியா நம்ம சேனலை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோட கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்க வாங்கலாம். ஆன்லைன்லயும் இருக்கு, ஆஃப்லைன்லயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.